10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்காக ப்ரீவியஸ் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் வித் டீட்டெயில்டு சொல்யூஷனோட அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரம் ஜேகே டியூஷன் சென்டர் மதுரை. இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துட்டேன்னா வில் கெட் மோர் தேன் 90% ஆஃப் த மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். லெட்டஸ் ஸ்டார்ட் பார்ட் 3 கொஷின் நம்பர் 31. I am Jaykumar. The product of three consecutive terms of a GP is 343 and their sum is 91/3. Find the three terms. The three consecutive terms in GP is A by R, A. The three consecutive terms in GP is A by R, A, AR. இப்போ ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் their terms is equal to 343 இருக்குது. அப்போ A by R into A into AR 343. இந்த R கேன்சல் ஆயிரும். ஏக்கு is equal to 343. Therefore A is equal to 7. ஏன்னா 7 வந்து நீங்கள் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு 343 வந்துடும். Therefore A is equal to 7. இப்போ sum of their terms is equal to 91/3. அப்போ A by R plus A plus AR is equal to 91/3. A காமனாக வெளியிடுங்க. 1 by R plus 1 plus R is equal to 91/3. A உடைய வேல்யூ என்ன இருக்குது? 7 போட்டுக்குங்க. எல்சிஎம் விடுங்க. இது R 1 plus R square is equal to 91/3. இந்த 7 ஓகே, A உடைய வேல்யூ 7. இந்த 7 எங்கிட்ட கொண்டு போனோன்னா டிவைட் ஆயிரும். 1 plus R square by R is equal to 91. இங்கே by 7 ஆயிரும். இது 3. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ இது 7 வந்து 91ல் how many times போகும்னா only 13 times போகும். அப்போ 1 plus R square by R is equal to 13/3. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 13R இங்கிட்ட கொண்டு வந்துருங்க. ஸோ 3R square minus 10R plus 3 is equal to 0. ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணனா 9 வரணும். அதே நம்பர் நீங்கள் ஆட் பண்ணுனா -10 வரணும். அப்போ அந்த நம்பர் என்ன நம்பர்? -9 -1. ஓகே, அப்போ 3R square மைனஸ் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. -9R -R ப்ளஸ் 3 is equal to 0. ரெண்டுக்குமே காமன் என்ன இருக்குது பாருங்கள்? 3R. R minus 3 minus 1 R minus 3 equal to 0. 3R minus 1 R minus 3 is equal to 0. 3R minus 1 is equal to 0. 3R is equal to 1. R is equal to 1/3. ஓகே, இப்போ R minus 3 is equal to 0. R is equal to 3. அப்போ Rக்கு ரெண்டு வேல்யூ வந்துருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now R is equal to 1/3 or R is equal to 3. இப்போ when R is equal to 1/3, A is equal to 7. The
3 terms are A by R A AR. அப்போ என்ன வரும் பாருங்கள், A உடைய வேல்யூ 7, R உடைய வேல்யூ 1/3, 7 into 1/3. அப்போ இது 21, இந்த 3 மேலே போயிடும், 7. கம்மா 7/3. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ when R is equal to 3, A is equal to 7, the 3 terms are A by R A AR. A உடைய வேல்யூ 7, R உடைய வேல்யூ 3, 7 into 3. அப்போ 7/3, 7, 21. Okay students, therefore the 3 terms are 21, 7, 7/3 அல்லது 7/3, 7, 21. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் ஆன்சர். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.